அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத். ودعا النبي صلى الله عليه وسلم بارك الله لك فيما أعطيت وبارك الله فيما أمسك. அருமையான மூமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அருமையான சஹாபாக்களில் ஒரு மாபெரும் கோடீஸ்வர தர்ம பிரபு இஸ்லாமிய வரலாற்றில் ஒரே ஒரு மனிதர் மகத்தான பொருளாதார சேவைகளை சமூகத்திற்கு வழங்கியதோடு மட்டுமல்லாமல் பெருமானாருடைய பெரும் துஆவை பெற்றவராக இருந்தார். வாழ்க்கையில தாய் தகப்பனுடைய துஆவை பெற்றுட்டாலே சிறப்பாக வாழ்ந்துடும். அதை பெற்று இருக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இதை தாண்டி ஆசிரியருடைய துஆ, இதை தாண்டி சமூகத்தில் பெரியவர்களுடைய துஆ, யாராவது ஒருத்தர் தம்பி நீ நல்லா வருவ, இதுதான் துஆ. பெருமானாருடைய துஆவை பெற்ற பரிசுத்தமான இந்த சஹாபி ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆரம்ப காலத்துல சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு இரண்டாவது நாளில் ஒரு 8 பேர் குழுவாக வந்து இஸ்லாத்தை சேர்ந்தாங்க. ஆரம்ப கட்டம். இஸ்லாம் என்ன என்றே வெளி உலகத்திற்கு தெரியாத அந்த காலகட்டத்தில் முதல்ல பெரியவர்களில் ஈமான் கொண்டவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. பெண்களில் ஈமான் கொண்ட முதன்மையானவர் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சிறுவர்களில் ஈமான் கொண்டவர் அலி ரலியல்லாஹு. அடிமைகளில் ஈமான் கொண்டவர் ஸைத் ரலியல்லாஹு. இதுதான் இஸ்லாத்தினுடைய தொடக்கம். 2 நாள் சித்திக் நாயகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 2வது நாளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். மிகப்பெரிய வணிகர். பெருமானாருடைய நெருக்கத்தினாலும் ஈமானிய பாக்கியத்தினாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் 10 பேரை சொர்க்கவாதிகள் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க. நாமெல்லாம் கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம், யா அல்லாஹ் சொர்க்கத்தை சொல்லுங்க, சொர்க்கத்தை கொடு, நரகத்தில் போற்றாத, நரகத்தை விட்டும் பாதுகாத்து துஆ தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு 10 நபர்கள் அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய அறப்போராட்டத்தை மையப்படுத்தி ரப்பல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாதிகள் என்று சொன்னாங்க. அந்த 10 பேரில் ஒருவர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அப்புறம் பெருமானார் நபியாக மதீனாவில் ஹயாத்தாக இருக்கிற காலத்திலேயே மக்கள் பிரச்சனைகளுக்காக மார்க்க தீர்ப்பு கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு 6 பேர் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கும்போது சட்டத்தை யார்கிட்ட கேட்டு வருவாங்க? யார்கிட்ட கேட்டு வருவாங்க? ரசூல்கிட்ட தான் கேட்டு வருவாங்க. அந்த காலகட்டத்திலேயே ஒரு 6 அறிஞர்களுக்கு பெருமானார் அனுமதி கொடுத்திருந்தார்கள். அந்த 6 பேர்த்துல ஒருவர் யாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு சையதுனா அபூபக்கர் சித்தீக் நாயகத்தினுடைய காலத்துக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு. இந்த உமர் நாயகத்தினுடைய படுகொலையின் போது குழப்பங்கள் உருவாயிருச்சு. டீம் அப்போ இன்ன ஆளுதான் அடுத்த கலீஃபா அப்படின்னு முடிவு செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது ஒரு 60 கொண்ட குழுவை ஏற்படுத்தினாங்க. இந்த 6 பேர் முடிவு பண்ணி கலீஃபாவை தேர்ந்தெடுத்துடணும். அதுல முக்கிய நபராக ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இடம்பெறுகிறார். இஸ்லாத்துக்கு முன்னாடி அப்து அம்ரு, சில அறிவிப்புகள்ல அப்துல் காபாவின் அடிமை, அம்ரின் அடிமைன்னு பேர் இருந்துச்சு. அவர் கலிமா சொன்ன உடனே பெருமானார் சொன்னாங்க, உன் பேரு அப்துல் ரஹ்மான். அதெல்லாம் யாரும் வைக்கிறது இல்லைங்க. பெருமானார் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான திருநாமம் அப்துல்லா
அப்துல் ரஹ்மான். அப்படி யாருக்காவது அத்தா அம்மா பேர் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சுக்குர் செய்யுங்க, அல்லாஹுக்கும் சுக்குர் செய்யுங்க. ஏன்னா இப்போ இந்த ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கு பேரை கேட்டாலே நமக்கும் வாயில் வர மாட்டேங்குது. வாயில் வராத மாதிரி தான் பேரும் வச்சிருக்கிறாங்க. இஸ்லாத்தினுடைய ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய தாருல் அர்கம், அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் வைத்து இஸ்லாமிய பிரச்சாரம் தொடங்கும் முன்பே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அப்படின்னா இதெல்லாம் ஏன் சொல்லப்படுது தெரியுமா? இஸ்லாம் பிறந்த தேதியிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அதனால மைனாரிட்டியாக இஸ்லாத்திற்காக வன்கொடுமைகளை யாரெல்லாம் அனுபவித்தார்களோ அதுல இவரும் இருக்க தெரியும் உங்களுக்கு. யாசரை படுகொலை செய்தது, அம்மாரை படுகொலை செய்தது, சுமையாவை படுகொலை செய்தது, அதற்கு பிலால் அவர்களை படுபயங்கரமாக இந்த மாதிரி வேதனைகளை எல்லாம் இவரும் இருக்கிறார். ஒரு கட்டத்தில் வேதனையை தாங்க முடியாமல் பெருமானார் அனுமதி கொடுத்த முதல் ஹபஷா ஹிஜ்ரத், எத்தியோப்பியாவினுடைய ஹிஜ்ரத் பயணத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இடம்பெற்றார்கள். காலங்கள் ஓடியது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி ஒரு சுதந்திர இஸ்லாம் மதீனாவில் கிடைத்த பொழுது பெருமானார் ஹிஜ்ரத் செய்தாங்க. அந்த குழுவுல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபும் இருந்தார். உலகத்துல இந்த கைதிகளை நடத்துறது இருக்கா இல்லையா, கைதிகள், அதே மாதிரி நாடு பிரச்சனைகள்ல வந்து அகதிகளாக சேர்றாங்களா இல்லையா, இன்ன வரைக்கும் சர்வதேச அளவில் அகதிகள் பிரச்சனை தீர்க்கப்படுது. இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் போய் பார்த்தீங்கன்னா அகதிகள் முகாம் இருக்கும். அவங்க முகாம் விட்டு வெளியேற முடியாது. அவங்களுக்கு தனி காடு இருக்கும். நரக வாழ்க்கை. பாம்பேல ஓரத்தில் அதே மாதிரி நம்ம மேற்கு வங்கத்தில் போனீங்கன்னா இந்த ரோஹிஞ்சா முஸ்லிம்கள் காடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நரக வாழ்க்கைங்க. உலகத்துல கைதிகளை ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்ணது பெருமானார். கைதிய வந்துட்ட, படிப்பு இருக்கா படிச்சு கொடு, காசு இருக்கா பிணை பணம் கட்டிட்டு போயிட்டே இரு. இந்த கைதிகளை வச்சு சோறு போடுற வேலையில இல்ல. ரெண்டாவது, அகதிகளாக மக்காவில் இருந்து வந்த முஸ்லிம்களை பெருமானாரும் அகதிதான். பெருமானாரும் சொல்லுங்களேன் அகதிதான். 450 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அறிமுகம் இல்லாத மதீனாவிற்கு பெருமானார் அகதியாகத்தான் போனார்கள். ஆதரவு கொடுத்தது அன்சார்கள். அன்சார்னாவே ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள். சரி, பெருமானாருக்கு எல்லாரும் கொடுத்துருவாங்க. மஸ்ஜித் நபவிக்கு இடம் கொடுத்தாங்க, 9 வீடுகள் கட்டினாங்க, 9 மனைவிமாரை கொண்டு வந்து வச்சாங்க, ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, மற்ற சஹாபாக்கள்லாம். அதனால அல்லாஹ்வுடைய ரசூல் ரொம்ப எளிமையா மஸ்ஜித் நபவியில கூடி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலையும் நம்பி ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிற அகதிகள் கூட்டம் ஒன்று இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒருவரை சகோதரராக ஆக்கிக் கொள்ளுங்கள். நாங்க சும்மாலாம் அப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணல. ஒருத்தரை எழுப்பி நாங்க, இவர் பேரு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், இவர் மக்காவில் இருந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக ஹிஜ்ரத் செய்த அகதியாய் வந்திருக்கிறார், இவரை சகோதரராக ஆக்கிக் கொள்வது யார்? ஐக்கிய நாட்டு சபையில் கூட முடியாதுங்க. எழுந்தார் ஹஜ்ரத் சஅத் இப்னு அர்-ரபீஉல் அன்சாரி சஅத் எழுந்தார். யா ரசூலல்லாஹ், இவரை நான் சகோதரராக எடுத்துக்கொள்றேன். சும்மா பேச்சுக்கல்ல, நோம்பு திறக்கிறதுக்கு வீட்டுக்கு கூட்டி போய் கஞ்சி வடையும் கொடுத்துட்டு மறுநாள் போலாமான்னு கேட்கிறாரு. கொண்டு போடுவேன். பழக்க வழக்கமெல்லாம் பள்ளியோடு இருக்கணும். எழுந்தார். எப்படி சகோதரர் தெரியுமா? உஹுவத், பெருமானார் உடன் பிறந்த சகோதரர்களைப் போல முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் ஒவ்வொருத்தரை இணைச்சு விட்டாங்க. இவருடைய பங்கு சஅத் ரலியல்லாஹு போன உடனே அவர் கையை பிடிச்சார். சகோதரா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வாங்க, இந்த மதீனாலேயே பெரிய கோடீஸ்வரன் நான் தான். அவர் சொல்றார், எங்கிட்ட நிறைய சொத்து இருக்கு,
எனக்கு நல்ல விவசாய நிலத்தோடு 2 தோட்டங்கள் இருக்கிறது, 2ல 1 நீங்க எடுத்துங்க. மனசு வருமா? சொல்லுங்க, மனசு வருமா? கொஞ்சம் வண்டி கொடுங்க, ரோண்டு போயிட்டு வர்றேன்னால தும் கோன் ஹே அம்கோ மாலூம் நெய்ன்றாங்க. 2 தோட்டத்தில் 1 எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றாரு, அது உணர்ச்சிகரமான வார்த்தை. அது எனக்கு 2 மனைவி இருக்கு, 1 தலாக்கு விடுறேன், நீங்க வேணா கட்டிங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அல்லாஹ் அக்பர், அவர் சொன்னாரு வேண்டாம். ஏன்னா மக்காவிலேயே பெரும் வணிகர் அவர், தொழிலதிபர், பொருளாதாரத்தில் சிறந்தவர், அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக போட்டவை போட்டபடி வந்த ஒரு ஏழை. இப்போ ஒரு ஆதரவு கிடைச்சிருச்சா இல்லையா? மெதுவா சகோதரர்கிட்ட சொன்னாரு, சாத் எங்க தோட்டமும் தர வேண்டாம், உங்க மனைவியை தலாக்கு விட்டு எனக்கு கட்டித்தரவும் வேண்டாம், கடை தெருவை காட்டித்தாருங்கள் போதும். வாயுள்ள புள்ள அதாங்க சுயமரியாதைங்கிறது. இல்லைன்னா கிடைச்ச இடமே சுகம் சொல்லி போய் அண்டிடுறதல்ல. உலகத்தின் மிக பெரும் பாடம் இவர். கடத்தெருவுக்கு அனுப்பினாங்க. அவர் கூட்டிட்டு போய் இந்தப்பா சந்தனர் ஒரு கடையில போய் சொன்னார், கொஞ்சம் வெண்ணெய் கொடுங்க, வித்துட்டு வந்து காசு தர்றேன்னாரு. வாங்கினாரு. கொஞ்சம் தூரம் போய் வேற ஒரு ஆள்கிட்ட லாபத்துக்கு வித்தாரு. லாபத்தை எடுத்துக்கொண்டு வெண்ணெயை கொண்டு திருப்பி கொடுத்து மீண்டும் வெண்ணெயை வாங்கினார். இப்படி ஒரு வியாபாரத்தை தொடங்குகிறார். கொஞ்சம் காசு சேர்ந்துருச்சு. தனக்கும் ஒரு வாழ்க்கை வேணுமா இல்லையா? காசு சேர்ந்த உடனே மதீனாவிலேயே ஒரு அன்சாரி பெண் பேசுகிறார். அன்னைக்கெல்லாம் கல்யாணம் முடிக்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஒன்று தர்றீங்களா? தர்றேன். நீங்க யாரு? முஹாஜிர் தோழர். உங்களுக்கு கார்டியன் யாரு? தான் சாயத் இருக்காரு. சரி, அப்படிங்க பொண்ணு தர்றோம். நீங்க என்ன மகர் தருவீங்க? ஒரு பேரீத்தம்பழம் கொட்டை அளவு தங்கத்தை அவர் மகராக தயார் செய்து கல்யாணம் முடிச்சுட்டாரு. நபித்தோழர் ஒரு அகதி திருமணம் முடித்தது சமுதாய தலைவர் பெருமானாருக்கே தெரியாது. இந்த நோம்புல கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. ஒன்று நம்ம தூக்கத்தை கெடுக்கிறது ஒன்று. 2வது நல்லா இல்லை சொல்லுங்க, இபாதத்தினுடைய காலத்தில் பிள்ளைக்கு நோம்பு முடிஞ்சு கல்யாணம் வச்சிருக்கிறாங்க. ஒன்று ரமலானுக்கு முன்னாடியே கொடுத்துடணும், இல்லைன்னா ரமலானுக்கு இது இபாதத்தினுடைய காலம். யார் யார் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. நைட்டில் இபாதத்தில் இருந்திருப்பாங்க, சஹீர் செஞ்சுருப்பாங்க, கொஞ்சம் வேலைக்கு போகிறக்காண்டி 1 மணி நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க. சிரமப்படுத்துகிறாங்க. யாரெல்லாம் கல்யாண பத்திரிக்கை நோம்பு காலத்தில் கொடுக்குறாங்களோ நோம்பாளிகளை கஷ்டப்படுத்துகிறாங்க. தவிர்த்து கொள்ளுங்கள். இது செய்தி வெளியில் போய் வருத்தம் வந்துடுறது காலங்கத்தான ஏழைகளை. நமக்கு பிரச்சனை இல்லை, சாயம் கொடுக்க வேண்டியதில்லை, வரிக்கையும் கொடுக்க வேண்டியதில்லை, தூக்கம் போதா இல்லையா? பல பேருடைய வேலைகள் பாதிக்கிறதா இல்லையா? மோமின்களே, பெருமானாருக்கே தெரியாமல் திருமணம் முடிச்சுட்டு பள்ளிக்கு வர்றாரு. புது மாப்பிள்ளை சட்டையில கரை இருக்கு. அந்த மாப்பிள்ளைனா ஒரு இது இருக்குமா இல்லையா? அந்த ஒரு கரை இருக்கு. பெருமானார் பார்த்துட்டாங்க. என்ன அப்துல் ரஹ்மான், கல்யாணம் முடிஞ்சான்னா? அதாங்க திருமணம். ஆமா யார சொல்லலாம், நேற்று முடிஞ்சு. ஒரு சமுதாய தலைவர், ஒரு மூமின், ஒரு குடும்ப தலைவர் எல்லாரிடத்திலும் இருக்க வேண்டிய சமூக கடமை பெருமானார் எடுத்து கேட்கணும். அல்ஹம்துலில்லாஹ், கல்யாணம் முடிஞ்சு ஒன்று பிரச்சனை, என்ன எப்படி கூப்பிடாம இருக்கலாம் அப்படின்னா சண்டைக்கு நிக்கல ரசூலுல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். மகரு கொடுத்த யான்னு கேட்டார். அடுத்த கேள்வி, சமுதாய பொறுப்பாளர்கள், குடும்ப தலைவர்கள் கேட்கணும், தம்பி எவ்வளோப்பா மகரு கொடுத்த? மகர்லாம் எங்க அத்தாக்கு தாங்க தெரியும், எல்லாமே உனக்கு தெரியும், மகர் மட்டும் சொல்லுங்க. கல்யாணம் முடிக்க போற உன்னுடைய மனவாழ்வு ஹலால் ஆகுவதற்கான வழி எது? மகர் தான். ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற சுய அதிகாரம் என்னன்னா, அவள் தன்னுடைய மகரை முடிவு செய்து சொல்லலாம். வேற எதுக்கும் மார்க்கத்தில் இல்லை. அந்த புள்ள கரெக்டா நிக்கா மஜ்லிஸ்ல கையெழுத்து கேட்டு வர்றாங்களா இல்லையா, எனக்கு 25 லட்சம் ரூபா மகர் வேணும், இல்லைன்னா கல்யாணம் நடக்காதுன்னு ஸ்ட்ரைக் பண்ணலாம். எவ்வளோ கேட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு போறாங்க. ஆனா பிக்ஸ் பண்ணணும், இதுதான் மகரு, பிக்ஸ் பண்ணணும். இவர் என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கையை கொடுக்குறேங்க. ஆமா, இவர் பெரிய ஆளு, எங்க வீடு அவள் வீடு தானே? இல்ல, அவளுக்கு மட்டுமே அதிகாரமுடைய மகர் எது என்று அவள் கையில் ஒப்படைக்கணும். நம்ம இதுல எல்லாம் மகர்னு ஒரு போடுவாங்க,
அதை அத்தா வாங்கின கடனுக்கெல்லாம் அப்படி முடிச்சு விட்டுருவாரு. அப்படிலாம் இல்லை. அட்வான்ஸ் செக்யூரிட்டி டெபாசிட். கணவன் இறந்து விட்டாலோ விவாகரத்து செய்து விட்டாலோ தன் கணவன் வழங்கிய மகரை கொண்டு ஒரு பெண் தன் வாழ்வை வாழ்ந்து கொள்ள முடியுமே, அப்படிப்பட்ட பொருளாதார பாதுகாப்பு தான் மகர். பெருமானார் கேட்கிறாங்க, எவ்வளவு கொடுத்தீங்க? ரசூலுல்லாஹ், கொடுக்காம இருப்பேனா? சகோதரர் சந்தையை காமிச்சாரு, வியாபாரத்தை தொடங்கின, அதில் கிடைச்சது சேர்த்தி வச்சு ஒரு பேரீத்தம் கொட்டை அளவு தங்கம் மகராக கொடுத்து விட்டு. அடுத்த கேள்வி, அப்படியா? அவுலின் வலோபிஷா, ஒரு ஆட்டை அறுத்தாவது வலிமா கொடு. மாப்பிள்ளைக்கு தான் பெருமானார் கேட்டாங்க. சந்தோஷமா இல்லையா? சரிங்க யா ரசூலுல்லாஹ். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு மகரும் கொடுத்து வலிமாவும் போட்டு பொருளாதாரத்துல நல்லா இருக்கிறேன்னு பெருமானாரிடம் சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசார ஒரு துஆ செஞ்சாங்க, பாரக்கல்லாஹு லக ஃபீ மாலிக், உன் பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். நான் தான் சொன்னேன், அத்தா அம்மாவுடைய துவா வாங்கி இருந்தாலே நல்லா வாழ்வோம், ஒரு ஆசிரியருடைய துவாவை வாங்கினாலே நல்லா வாழ்வோம். ரசூலுடைய துவா வாங்கினா, அது பெருமானார் குறிப்பிட்டு சொன்னார்கள், உன்னுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். அவர் சொல்றாருங்க, பெருமானார் எனக்கு துவா செஞ்ச உடனே எனக்கு நிலை கொள்ளல, அதுக்கு பிறகு என் வாழ்க்கை நான் சொல்லட்டுமான்னு அவரே சொல்றாரு. மதீனாவின் தெருக்களில் கல்லை புரட்டினால் கற்களுக்கு கீழ் தங்கமோ வெள்ளியோ என் கைக்கு சிக்காமல் இருந்ததில்லைனார். அப்படின்னா பாறையை புரட்டினா தங்க வெள்ளின்னு அல்ல, எதை தொட்டாலும் தொடங்கும், எந்த வியாபாரம் செஞ்சாலும் பரக்கத். பொருளாதாரம் கொட்டோ கொட்டென்று கொட்டுகிறது. இதுல கண்டிப்பாங்க மனுஷனுடைய யுக்திக்கும் சக்திக்கும் சம்மந்தமே கிடையாது. எதுல ஆளு பேக்கு மாதிரி இருப்பான், 300 கோடி ரூபாய் வச்சிருப்பான், ஒன்றும் பண்ண முடியாது. காசு எங்க போய் சேருதுன்னு அவருக்கே தெரியாது, எங்க பிரான்ச் இருக்கு, எவன்லாம் வேலை செய்யறான்னு தெரியாது. பார்த்துருக்கீங்களா? அது கொட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆனா நிதானம் பெறணும். அதுதான் பொருளாதாரம் வர்றது பிரச்சனை இல்லை. இதே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், நல்ல பொருளாதாரம் நல்ல மனிதரிடம் இருப்பது நல்லதுன்னா. ஏன் தெரியுமா? இந்த காசு ஹராமுக்கு போகாது, இந்த காசு பாவத்திற்கு போகாது, இந்த காசு சமூகத்தை உடைக்காது, இந்த காசு குடும்பங்களை பிரிக்காது. நல்ல பொருளாதாரம் இருந்து நல்ல வழியில செலவு செய்தா நல்லது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாரு, ரசூலுடைய துவாங்க, அவர் நம்பிக்கை பாருங்க, ஏன் உழைப்புலாம் சொல்ல, ரசூலுடைய துவா கொட்டுன்னு கொட்டுது. பத்ரு போர்க்களம் வந்தது, சரி காசு வந்துருச்சு. இப்ப இவர் என்ன நினைச்சிருக்கலாம், இஸ்லாமிய போர் தானே, எவ்வளவு காசு வேணும், எவ்வளவு ஆள் வேணும், அனுப்பியிருக்கலாமா இல்லையா? இல்ல, ரசூல் அழைத்தார்கள், பத்ரு போர்க்களத்தில் போராளியாக நின்று கடுமையாக போரிட்டார். உமைர் இப்னு உஸ்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காபிரை வெட்டி சாய்த்தார். இது பத்ருடைய சாதனை. அடுத்து தொடர்ந்து உஹது போர்க்களம் வருது. அல்லாஹு அக்பர். பொருளாதாரத்தையும் அள்ளி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் உஹதுல ஒரு சோக வரலாறு நடந்துச்சு. பெருமானார் ஒரு ராணுவ சிஸ்டம் பண்ணியிருந்தாங்க, இங்க நிக்கணும், சின்ன மலை, 50 பேர் அம்பு எறியக்கூடிய வீரர்கள் நிக்கணும், வெற்றியோ தோல்வையோ அங்கிருந்து வரக்கூடாது அப்படின்லாம் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு சொன்னா, குறைஷிகள் முஸ்லிம்களை 2 பகுதியிலேயும் சூழ்ந்து கொண்டார்கள், முன்னாடியும் பின்னாடி. அதில் பெருமானார் தனித்து விடப்பட்டார்கள். பெருமானாருடைய தலை உடைக்கப்பட்டது, பெருமானாருடைய பல் ஷஹீதாக்கப்பட்டது. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே நொந்து சொல்வாங்க, தங்களுடைய நபியை இரத்த காயப்படுத்தியவர்களை அல்லாஹ் சபிப்பாங்கிறாங்க. அப்போ பெருமானார் சபிக்கூடாது, அல்லாஹும்ம ஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், என் சமுதாயத்துக்கு நேர் வழி காட்டு, அறியாமையில் அடிக்கிறார்கள். ஓடிட்டாங்க, எல்லாம் ஓடிட்டாங்க. சில குறிப்பிட்ட சஹாபாக்கள் பெருமானாருக்கு அருகில் ஆயுதமாக நின்று வந்த தாக்குதல் அத்தனையும் ஏற்றுக்கொண்டார்கள்.
அதுல ஒருத்தர் அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். உடம்புல 20 காயம். சில காயத்துக்குள்ள கையை உள்ள விட்டு எடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு உடலில் துளை போடப்பட்டு இருந்தது. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், காசு பணமெல்லாம் பார்க்கல. ரசூல் வேணும், ரசூலுடைய துவா வேணும், தீனுக்காக உழைக்கணும், போயிட்டார். ஆனா வரலாறு சொல்லுது, இவருடைய தனிப்பட்ட வரலாற்றை ஆய்வு செய்து பார்த்தால் நிறைய சஹாபாக்கள் உடல் ரீதியாக ஜிஹாது செய்திருக்கிறார்கள். எந்த சஹாபிக்கும் கிடைக்காத பெரும்பாக்கியம் தன் உடல் ஜிஹாதை விட பொருள் ஜிஹாதில் ஒற்றையாளாக சிறப்பித்தவர் அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தம் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு பெருமானார் கலந்து கொண்ட கடைசி போர். ரோமர்களோடு ஒரு சவாலான போர், வாழ்வா சாபா. அப்பதான் அல்லாஹ்வுடைய ரசூல் ராணுவ நிதி கேட்டுக்கிறார்கள். ராணுவ நிதி கேட்கும் போது அல்லாஹ் அக்பர், எப்ப கேட்டாலும் கொடுப்பாரு. சாதாரண போர் கேட்டாலே 1000 தீனார் 2000 தீனார் இப்படி கொண்டு போடும் பொழுதெல்லாம் பெருமானாருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வந்துச்சு, அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை செய்வானாக. ஏன்னா இவருடைய பொருளாதாரம் இல்லாத இஸ்லாமிய போர்கள் இல்லவே இல்லை. நம்ம ஒரு 2 நாளைக்கு பள்ளிவாசல் கொடுப்போம், அல்லது ஏழைகளுக்கு வசூல் கொடுப்போம். 3ஆவது நாள் கேட்டேன் இன்னும் கட்டியா வச்சிருக்குங்குவோம். சடைஞ்சிரும், மனசு சடைஞ்சிரும். அல்லாஹ் சடைய மாட்டான்ல, கொடுத்து கொண்டே இருந்தார். இந்த தபூக் யுத்தம் வந்த பொழுது மிகப்பெரிய பொருளாதாரம் தேவை. 200 ஊக்கியா, கிட்டத்தட்ட 20,000 கிராம் கணக்கு போட்டுக்குங்க, தங்கத்தை கொண்டு வந்து கொட்டுறார். பணமும் கொடுக்கிறார், வெள்ளையும் கொடுக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கம்ப்ளைண்டே பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹ் நான் போய் தேடி பார்த்து இருக்கிறதுல பாதி கொண்டு வந்திருக்கார். சித்திக் நாயகம் அவருடைய அளவுக்கு இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அது அவர் குடும்பத்தை பாதிக்குமா இல்லையா? ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்கிறார், என்ன அப்துல் ரஹ்மான் இப்படித்தான் கொடுக்கிறதா? எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு என்ன வச்சிருக்கிறீங்க? அவர் சொன்னாரு, மா வஅதல்லாஹு வ ரசூலுஹு மின ரிஸ்கி வல் கைரி வல் அஜ்ர். இதெல்லாம் செஞ்சா அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான், அல்லாஹ் நல்லது தருவான், அல்லாஹ் கூலி கொடுப்பான்னு சொன்னீங்கல்ல, அல்லாஹும் ரசூலும் சொன்னீங்கல்ல, அதை என் வீட்டில் வச்சிருக்கிற அவன் கொடுப்பான். அவருடைய நம்பிக்கை பாருங்க. அதான் தமிழ்ல சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு தான் ஊரு. நம்ம தான் இறைக்கிறதே இல்லையே. கொடுக்கிறார், அள்ளி அள்ளி கொடுக்கிறார். பெருமானாரே அவரை கேள்வி கேட்கிற அளவுக்கு ஆச்சு. இப்படி எங்க கொடுக்குறீங்க, இப்படி கொடுக்குறீங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் அப்பவும் சொன்னாங்க, பொருளாதாரத்தினுடைய ராணுவ உதவியில் திரும்ப திரும்ப செய்த மிக பெரும் கொடை வல்லல் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். இதனால பெருமானாருடைய நெஞ்சத்தில் மாத்திரமல்ல, இஸ்லாமிய சமூகத்தில், ஏன்னா பொருளாதாரம் தவிர்க்க முடியாது அல்லவா? எல்லாரும் படைக்கு ரெடியாகி வந்துடலாம், போருக்கு வர்றேன்னு வந்துடலாம். போறக்கு வாகனம் வேணும்ல, போராடுறதுக்கு வாழ் வேணுமா இல்லையா? இந்த பொருளாதாரத்தை தருவதற்கென்றே அல்லாஹ் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை வைத்திருந்தார். அவருக்கு கிடைச்ச ஒரு வரலாற்று பாக்கியத்தை மெய் சிலிர்ப்போடு வரலாறுகள் எழுதும். தபூக்கு போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டமான போர், மாச கணக்கில் பயணப்பட்டு போயிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையினுடைய நேரம் வந்தது. ரசூலுல்லாஹ் தான் தொழுகை வைக்கணும், ரசூலுல்லாஹ் தான் இமாமா இருக்கணும். ரசூலுல்லாஹ் இல்லை என்றால் காத்திருக்க வேண்டுமே தவிர வேற யாரும் தொழுகை வைக்கல முடியாது. அப்படி யாராவது தொழுகை வச்சாங்கன்னா, ரசூல் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், நேரம் முன்னாடி போய் அவருக்கு முன்னாடி இமாமா நின்றுவாங்க. புரியுதா? சட்டம் புரியுதா? அல்லது அவர் பின்னாடி ஒடியாந்துருவார். இந்த தபூக் யுத்தத்தில் பெருமானாரை காணவில்லை, இங்கே போயிட்டாங்க. தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டது. சரி, ரசூலுல்லாஹ் காணா,
எங்காவது ஏதாவது ரகசிய கூட்டமோ அல்லது இராணுவ நடவடிக்கைக்கு போயிருக்கலாம், நாம தொழுதுருவோம் அப்படிங்கும் போது இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இமாமாக இருந்து அந்த தொழுகையை நடத்துகிறார். கொஞ்ச நேரம் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் வந்துட்டார். வந்த பெருமானார் அமைதியா சஃப்ல நின்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இமாமாக இருக்க, இந்த சமூகத்தின் ஒரு மஅமூமாக பின்பற்றி தொழக்கூடியவர்களாக பெருமானார் வாய்ப்பு கொடுத்தது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு மட்டுமே என்று வரலாறு. இந்த பாக்கியம் வேற யாருக்கு இல்லை. நீங்க படிச்சிருப்பீங்க, கடைசி காலகட்டத்தில் சித்திக் நாயகம் 17 நேரம் தொழுக வச்சாங்க. அப்படி கதவை திறக்கிற சத்தம் கேட்டாலே இவர் ஓடியாந்துருவார். யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு இமாமா நிக்க கூடாது, பின்னாடி வந்துருவாங்க. ஒரு சில நேரங்களில் வந்து அபூபக்கருக்கு முன்னாடி நின்று பெருமானார் தொழுக வைத்திருக்கிறார்கள். அதை பின்பற்றி அபூபக்கரும், அபூபக்கரை பின்பற்றி ஜமாத்தும் தொழுதிருக்கிறார். அல்லாஹ் அக்பர். இந்த பாக்கியசாலி ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். பெருமானாருடைய காலம் முடியுது. பெருமானாருடைய காலம் முடியுது. நீண்ட நிறைய வரலாறுகள் இருக்கு பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரு கவலை, நம்ம மௌத்தா போயிட்டோம்னா நம்முடைய மனைவிமார்களை யார் பார்ப்பாங்க? அது எல்லாருக்கும் இருக்கிற கவலை தானே, சொல்லுங்க. எல்லாருக்கும் இருக்கிற கவலை தானே. ஏன் அப்படி கவலைப்பட்டார்கள் சொன்னா, அவங்க ஊரு கிடையாது மதீனா. மக்காவா இருந்தா சொந்த ஊர்ல உறவுகள் சொந்த பந்தம்லாம் இருக்கும். அந்த ஒரு கவலை பெருமானாருக்கு இருந்தது. முன்னெச்சரிக்கையாக பெருமானார் சொல்லி இருந்தாங்க, தம் மனைவிமார்கள் எல்லாம் சொல்லி இருக்காங்க, உங்கள் மீது இரக்கம் காட்டுகிற பொறுமையாளர்களை அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பாக தருவார். ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? நபியினுடைய மனைவிமார்களை நிக்கா பண்ண முடியாது, ஹராம், சமுதாயத்தினுடைய தாய். அப்போ பெருமானாருக்கு பிறகு விதவைகளாக வாழப்போகிற இந்த பெண்களுக்கு எந்த உறவின் முறையில் இந்த பாதுகாப்பு, இந்த ஆதரவுகள் இருக்கும் அப்படின்னா, மனைவியா இருந்தால் பார்த்துக்குவாங்க, சகோதரியா இருந்தாலும் பார்த்துக்குவாங்க. இது சமூகத்தின் தாய்மார்கள். இவர்களை பார்ப்பதின் மீது மிகுந்த பொறுமை வேண்டும். பெருமானாருடைய இன்னொரு துவாவுக்கும் இவர்தான் ஆளா இருந்தார். பெருமானாருடைய காலத்துக்கு பிறகு 9 மனைவிமார்களுக்கும் கார்டியனா இருந்தது யாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். சும்மா இவ்வளவு பெரிய கோடீஸ்வரருங்க. ஒரு வீட்டு வேலைக்காரனை போல ஒவ்வொரு தாய்க்கும் தேவையானதை எல்லாம் செஞ்சு கொடுப்பார். அவர்கள் வெளியே செல்ல வேண்டும் என்று சொன்னால் உடன் செல்வார். ஒட்டகங்களில் ஏறுவதற்கு உதவி செய்வார். ஹஜ்ஜுக்கு போவதாக இருந்தால் அந்த தாய்மார்களை ஹஜ்ஜிற்கு அழைத்து செல்வார். அப்பதான் அவர்களுடைய சேவையை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நெக்குருகி சொல்வார்கள், உங்களைத்தான் பெருமானார் சொன்னாங்க, எங்களுக்கு பெருமானாருக்கு பிறகு கருணை காட்டக்கூடியவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள், அதை நீங்க தான். அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், பெரிய பிஸி மேன். பெருமானாருடைய காலத்துக்கு பிறகு உம்மஹாத்துல் மூமினீனை பேணி பாதுகாப்பதில் மிகப்பெரிய சேவையை முன்வைத்திருந்தார்கள். ஒரு நாள் ஒரு 40,000 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு இடம், அவரோட இடம், அந்த காலத்திலே ரியல் எஸ்டேட்ல பட்டை கிளப்பி இருக்கு, வித்தாரு. வித்துட்டு என்ன செஞ்சாருன்னு சொன்னா, மதீனாவுடைய ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு பெருமானாருடைய மனைவிமார்களுக்கு பங்கு வச்சு கொடுத்தாரு. ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட 8000 திர்ஹம் வந்தது. ஐஷா நாயத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க. இந்த அம்மா கேட்டாங்க, என்ன திடீர்னு இந்த காசு, இவ்வளோ காசு எதுக்கு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? அவரு ஒரு இடத்தை விற்றார். அந்த இடம் மதீனாவினுடைய ஏழைகளுக்கும் உம்மஹாத்துல் மூமினீன் நபியினுடைய மனைவிமார்கள், சமுதாயத்தினுடைய தாய்மார்களுக்கு அது இருக்கட்டும்னு கொடுத்துட்டாரு. அவருடைய பெரும் மனதை பெருமானார் முன்பே சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாராட்டினாங்க. அப்புறம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கோடீஸ்வரன்னா ஒரு கம்பெனி சொந்தமாக வச்சிருக்கோம், 2 கார் வச்சிருக்கிறோம், ஒரு கொஞ்சம் பணம் இருக்குன்னா அப்படியே மிடுக்கா இல்லை, இவருக்கு முன்னாடி பிச்சைக்காரனா தான் இருக்கணும். மதீனாவில் கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை ஒரே நாள்ல
ஒட்டகங்களின் அணிவகுப்பு 70,000 ஒட்டகங்களின் அணிவகுப்பு மதீனாவில் பெரும் தூரத்துல சரக்குகளா வந்து இறங்குது. எப்படி இருக்கும் சொல்லுங்க? நம்ம பள்ளியில விறக இறக்குனாவே கலவரம் நடக்கிற மாதிரி இருக்கும். கஞ்சிக்கு விறகு வந்து இறங்குது, அரிசி இறங்குது. மதீனால ஒட்டகங்களால் சரக்குகள் வந்து இறங்கும் போது ஒரே கூப்பாடு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, என்ன என்ன இது திடீர்னு? ஏமா அவர்தான் கொடைவள்ளல், வேண்டாம் வேண்டாங்க, ஏகப்பட்ட பொருளாதாரம் வந்து இறங்குது. அப்பதான் அம்மா சொல்றாங்க, இவருடைய கொடைக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு துஆ செஞ்சிருக்கிறாங்க. யா அல்லாஹ், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்னவெல்லாம் கொடுத்தாரோ அதுலயும் பரக்கத்து செய், எதையெல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டாரோ அதுலயும் பரக்கத்து செய். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை சொல்லும் போது இந்த செய்தி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு காதுல விழுது. வியாபாரத்துக்கு வந்து இறங்கின சரக்கு ஆயிஷா அம்மாவுடைய நற்செய்தி காதுல விழுந்த உடனே அப்துர் ரஹ்மான் இப்னு சொல்றாங்க, அம்மாட்ட போய் சொல்லுங்க, இன்னைக்கு வந்த சரக்கு அத்தனையும் ஃபீ ஸபீலில்லாஹ். நம்ம ஊர்ல யாராவது ஒரு கோடீஸ்வரர் இருக்காங்களா? நம்ம ஜமாத்துல 30 நாளைக்கு நான் கஞ்சி ஊத்துறேன், அவரை இப்பவே சொர்க்கவாதின்னு அறிவிச்சிடலாம். அவர்கிட்ட சொன்னான்னு வச்சுங்களேன், ஊருக்கெல்லாம் கஞ்சி ஊத்திட்டு அப்புறம் நான் என் கஞ்சிக்கு பெச்சு எடுக்கணுமாங்குவாரு. என்னமே வாழ்வு. அந்த அம்மாவுடைய துவா கிடைத்த உடனே, பெருமானாருடைய செய்தி கிடைத்த உடனே எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தார். அல்லாஹு அக்பர். அது மட்டுமல்லங்க, பெருமானாருடைய துவாவின் பரக்கத்தினால் ஏகதேசம் இஸ்லாமிய படைகளுக்கு பாருங்க 200 ஊக்கியா தங்கம், 40,000 வெள்ளி, 500 குதிரை வீரர்களுக்கு குதிரைகள், 1500 வாகனம் போராளிகளுக்கு. இவருடைய கடைசி காலத்துல இருக்கிற சொத்தெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. பாருங்க, சேவையிலும் தேவையான நேரத்தில் தேவையான மனிதருக்கு கொடுப்பதுதான் சிறந்த தர்மம். அப்படின்னா யோசிக்கணுமே. அப்படி யோசிக்கிறாரு, ஒரு கணக்கு எடுக்கிறாரு. மதீனால பத்ரு போர்க்களத்தில் கலந்து கொண்ட போராளிகள் யார் இருக்கிறாங்க? மொத்த பத்ரீன்கள் எவ்வளோ? 313 பேர். அவங்க யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தா 100 பேரும் கணக்கு சொன்னாங்க. வஃபாத் ஆயிட்டாங்க, காலங்கள் ஓடிடுச்சு. அப்படியா? அந்த 100 பேத்துக்கும் 400 தீனார், 400 பெருக்கல் 100 எவ்வளவு வச்சுங்க, அள்ளி கொடுத்தாரு. இதை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்துல என்ன செஞ்சாருன்னா, பத்ரீன்களுக்கு ராணுவ வீரர்களுக்கு பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த கொடுக்கிறதுலையும் சரியானால் யாருன்னா, இஸ்லாத்திற்காக போராடி தங்களை அடையாளப்படுத்தி கொண்ட முதல் போர் வீரர்கள் பத்ரீன்களை மரியாதை செய்தார்கள். உச்சகட்டமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருக்கு துஆ செஞ்சாங்க. அல்லாஹு தஆலா ஸகல்லாஹு மின் மாஇஸ் சல்சபீல், சொர்க்கத்தில் ஓடுகிற சல்சபீல் என்ற நீரிலிருந்து, ஊற்றிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு நீரை புகட்டுவானாக துஆ செஞ்சார். அவருடைய வரக்கத்துக்கு ஏற்ப வாழ்க்கை இருந்தது. சார் என்னது என்னது பீவி 4 மனைவி வரக்கத்தா இருந்தார். 4 பேருக்கு இருக்கும் போதே சொத்து பிரிச்சு கொடுத்தார். அதாவது அவர் சொத்து கணக்கெல்லாம் வஃபாத் ஆகும்போது 1000 ஒட்டகம், 100 குதிரை, 3000 ஆடு, ஒவ்வொரு மனைவிக்கு 8000 திரகம். எந்த காலம் சொல்லுங்க? எந்த காலம்? நம்ம மொத்த பேங்க் பேலன்ஸை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா போன வாரம் விழுந்து 5000 ரூபாய் தான் வந்துருக்கு. நம்ம துவா செஞ்சதுக்கு மறுபடியும் போடுவாரா? போடுவார். மொத்தத்தை கணக்கில் வச்சு இந்த பீகாரில் பண்ண மாதிரி ஒருத்தன் கொடுத்தா இன்னொருத்த பின்னாடி வந்து தேவ் அப்படின்னு வாங்கிட்டாங்க. ரசீல்வாதி தானே எல்லாத்துக்கும், யாருக்கும். அதாவது அப்துர் ரஹ்மானுடைய இழப்பு மிக பெரும் இழப்பு. கடைசி காலங்களில் நோன்பு வச்சிருந்தார். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஒரு கோடீஸ்வரர் அள்ளி கொடுக்கிற பிறகு அவருடைய வாழ்வு எப்படி இருந்துன்னு சொன்னா, இந்த பணம் அவரை தனிமைப்படுத்தல. வேலைக்காரங்க அடிமைகள் கூட தான் இருப்பாரு. போய் கேட்கணும், ஏங்க உங்கள் அப்துர் ரஹ்மான் யாருங்க? நம்மளா இருந்தா
உடனே ஒரு டேபிள் போட்டு ஒரு சேரை போட்டு எம்சி போட்டுருவோம். பதவி போயிடுச்சுன்னா முன்னாள் கவுன்சிலர், மௌத்தா போயிட்டா மருகும், இப்படியாவது பேரை நம்ம காப்பாற்றுவோம். கரெக்டுங்களா? ஆனா தன்னை ஒருபோதும் தனியா காமிச்சதில்லை. நம்மளை நம்பி இத்தனை காலம் வேலை செய்யறாங்க, நீங்கெல்லாம் உரிமை, நீங்கெல்லாம் உரிமை, எல்லாத்தையும் உரிமை விட்டுட்டாரு. நோன்பு திறக்க நல்ல உணவுகளை கொண்டு வந்து வைத்த பொழுது அங்க மனம் பாருங்க, தேம்பி தேம்பி எழுகிறார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கூடியிருக்கிற மக்களிடம் சொன்னார்கள், வரலாறு உங்களுக்கு தெரியாது, வரலாறு உங்களுக்கு தெரியாது. இஸ்லாம் தோன்றிய ஆரம்ப காலகட்டத்தில் கடுமையான போராட்டம், பெருமானாருடைய குடும்பமே ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. ஒரு நேர ஒரு கவலத்திற்காக அல்லல் பட்டோம் நாங்கள். இதோ நான் நினைத்து பார்க்கிறேன், இஸ்லாமிய முதல் பிரச்சாரகர் முஸ்அப் இப்னு உமைர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட்டார். அந்த ஷஹீதை அடக்கம் செய்வதற்கு நாங்கள் கஃன் துணியை தேடி அதை கொண்டு போய் தலைக்கு போர்த்தினால் கால் தெரிகிறது, காலுக்கு போர்த்தினால் தலை தெரிகிறது. ஐயோ, அப்படி வறுமையினுடைய உச்சத்தில் என் தோழர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு போய் சேர்ந்தார்கள். எனக்கு பயமா இருக்கு, காசை கொடுத்து துனியாலேயே அல்லாஹ் என் கணக்கு முடிச்சுட்டானோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காசின் மீது அவ்வளவு பயம் அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இருந்தது. நம்மள சொல்றோம்ல, கடந்து வந்த பாதையை மறக்காதீர்கள். பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தார், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நீங்க அனாதையாக இருந்தீர்கள், நான் வளர்த்தலையா? நல்லா கேட்கிறான். யார? ரசூலை பார்த்து கேட்கிறார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கடந்த கால வரலாறுகளை நினைத்து, இதெல்லாம் ரொம்ப சுகமான வாழ்வு, இந்த பொருளாதாரம் யாரையும் கெடுத்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பயம் என்ன தெரியுமா? எனக்கு நிறைய அல்லாஹ் அள்ளி கொடுத்தான், நானும் அள்ளி கொடுத்தேன். அதனால மறுமையில் கிடைக்க வேண்டிய ஞாபகங்களை துனியாலேயே முடிச்சுட்டானோ, எனக்கு மறுமையில கிடைக்காம போயிருமோ என்ற பயம் எனக்கு அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட பெரும் கோடீஸ்வர பிரபு செல்வந்தர் சமுதாயத்தினுடைய கொடையாளி ஹிஜ்ரத் 32 ஹிஜ்ரி 32ல வஃபாத்தானார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்களை ஜனாசாவை தூக்கி செல்ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தொழுக வைக்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கபருக்குள் இறங்கி ஜன்னத்துல் பகீஇல் சொர்க்கத்தின் தோட்டத்தில் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அருமைக்குரிய கொடைவல்லல் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை கனவிலும் நினைவிலும் சந்திப்பதற்கும் மறுமையில் அவர்களை பார்த்து பரவசப்படுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. صل على النبي سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين.